இப்போ நல்லா பாரு, I cross I, J cross J, K cross K equal to 0. எப்படி சார்னா ஐக்கும் ஐக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? ஐக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ டிகிரி? 0. அப்போ ஐக்கு நடுவில் ஆங்கிள் 0ன்னு சொன்னால் சைன் 0 என்ன? ஜேக்கு நடுவில் இருக்க ஆங்கிள், கேக்கு நடுவில் இருக்க ஆங்கிள். அப்போ இந்த எல்லா கேஸ்லையுமே சைன் 0ல அந்த வேல்யூ என்ன ஆயிரும்? இப்போ நல்லா பாரு, I cross J என்ன வரும்? கரெக்டா? J இது J cross K, K cross I. அப்ப நல்லா பாரு, I cross J K, J cross K I, K cross I J. கஷ்டம் வேணாம், நல்லா பாரு இப்படி எழுதிக்கோ, I J K, I cross J K, J cross K I, K cross I. புரியுதா? அதே நம்ம உல்டா போயிட்டா மைனஸ் சைன் போட்டுரும், உல்டா போனா மைனஸ் சைன். இப்போ நான் சொன்ன பத்தி ஒரு மெத்தடு, அந்த மெத்தட் வச்சு இதை நம்ம சால்வ் பண்ண முடியும். எப்படி பண்றதுன்னு நல்லா பாரு. இப்போ என்ன சார் பண்ணுவீங்க? இதையும் மல்டிப்ளை பண்ணும், கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஐ கூட பண்ணுவீங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? AX BX I cross I. ஆமாவா இல்லையா? புரியுதா? பிளஸ் AX BY I cross J. நான் சொல்றது புரியுதா? நான் பண்ணது புரிஞ்சா நல்லா பாடுறேன். ஆனால் இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இது கூட பண்ணுவேன். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும்? AX BZ I cross K. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாரும் கூட முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? AY BX. அப்போ AY BX J cross I plus AY BY J cross J, AY BZ J cross K. இப்போ முடிஞ்சு. இப்போ ஃபைனல் இந்த டேர்ம் AZ BX K cross I plus AZ BY K cross J plus AZ BZ K cross K. கரெக்டா? நல்லா பாரு, I cross I 0, J cross J 0, K cross K 0. நல்லா பாரு, I cross J என்ன சார்? K. அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துனா AX BX BY ஓகே, BY K கேப் போடலாமா போடக்கூடாதா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன சார் இருக்கு? I cross K மைனஸ் ஜேயா? அப்போ பிளஸ் AX BZ மைனஸ் J. நெக்ஸ்ட் இங்கே வா, J cross I மைனஸ் K பிளஸ் AY BX மைனஸ் K. கரெக்டா? மிச்சம் என்ன சார் இருக்கு? அந்த டேர்ம் JK ना I, கரெக்டா? பிளஸ் AZ BX K cross I ना என்ன? KIJ பிளஸ் AZ BY மைனஸ். கரெக்டா? இப்போ நல்லா பாரு, I டேர்ம் இந்த டேர்ம்ல I இருக்கு, இந்த டேர்ம்ல I இருக்கு. Then can I write AY BZ minus, கரெக்டா? ரெண்டுலயும் ஐ காமன் எடுத்துட்டேன்னா into I cap. இது இருக்கு பத்தியா? இந்த இடத்துல மைனஸ் ஜே நான் இதில் மைனஸ் ஜேவை காமன் எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? AX BZ minus AZ BX. AZ BX நான் என்ன காமன் எடுத்தேன்? மைனஸ் ஜே கேப்பை காமன் எடுத்தேன். ஓகே, ப்ளஸ் மிச்சம் என்ன இருக்கு? இந்த கே கேப் டேர்மும் இங்கே ஒரு கே கேப் AX BY minus
AYBX into K cap. புரியுதா? இதுவும் ஃபைனல் ஆன்சர். சார் இவ்வளோ பண்ணணுமா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. A cross B. மேபி CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். மேட்ரிக்ஸ் மெத்தட். இது மேட்ரிக்ஸா அடிச்சு வெளுத்து விடுவேன். டிட்டர்மினன்ட். ஸோ AX AY AZ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த IJKவை எழுதிடணும். அடுத்து ஃபஸ்ட்டு என்ன வெக்டர் எழுதியிருக்கேன், A வெக்டர். அப்போ A வெக்டரோட வேல்யூ எழுதிக்கோ. AX BX AX AY AZ. அடுத்து B யோட வேல்யூ என்ன, BX BY BZ. புரியுதா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கு. சப்போஸ் இது அந்தளவுக்கு உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் கூட நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் செக்ஷனில் இதை கண்டினியூ பண்ணிக்குவோம். சரியா? சும்மா கவனிச்சா போதும். இப்போ நல்லா பாரு, இந்த ஐ கேப் எழுதிக்கோ. ஐ கேப் எழுதிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த ரோ இந்த காலம் மறந்து, இந்த ரோ அந்த காலம் மறந்து. புரியுதா? அப்போ என்ன சரி இருக்குது, இந்த 4 எலிமெண்ட் தெரியுதா? இப்படி மல்டிப்ளை பண்ணு, என்ன கிடைக்குது, மைனஸ் சைன் போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணு. புரியுதா? நெக்ஸ்ட் ஜேவை எழுதுறப்ப நம்ம மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். ஜேவை எழுதுறப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த சென்டர் ரோ போடுறப்ப மைனஸ் போட்டுக்க. அப்போ இந்த ரோ இந்த காலம் போயிருமா, அந்த எலிமெண்ட் இருக்க ரோவை காலம் வெற்று. அப்போ மைனஸ் ஜே கேப் போட்டு என்ன இருக்கு, இது 2 இருக்கு, மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் போட்டு புரியுதா? 11th பசங்களுக்கு புரியுதா? இது கொஞ்சம் இப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். புரியுது அப்படின்னா நீ கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணி இந்த கே கேப் எடுத்தேன்னா இந்த ரோ இந்த காலம் விட்டுருவோமா? மைனஸ். இப்போ நல்லா பார்த்தனா நம்ம அந்த மெத்தடில் போட்டு வந்தோம் பார்த்தியா, இத்தனை டேர்மை போட்டுக்கிட்டு, சரியா, இத்தனை டேர்மை போட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் ஸ்டெப்பில் வந்துச்சு பார்த்தி இந்த ஆன்சரு. என்ன ஆன்சர் பார்த்தோன்னா இங்கே ஒரே ஸ்டெப்பில் வந்துடும். புரியுதா? அவ்வளோதான். சரியா? இந்த மெத்தட் நீ யூஸ் பண்ணிக்கோ. சரியா? இந்த மெத்தட் வந்து ஐஜே மாற்றி போட்டுன்னு வச்சுக்கோ, மைனஸ் கேக்கு வந்து ப்ளஸ் கே போட்டால் சங்கட்டமாயிடும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஆன்சர். புரியுதா?